ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த சட்னி தக்காளி காய் சுண்டைக்காய் வச்சு தான் செய்ய போகிறோம். தக்காளி நல்லா காயாக இருக்கணும். சுண்டைக்காய் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சுண்டைக்காய் தக்காளி ரெண்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. சின்ன லெமன் சைஸ் புளி, 6 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தக்காளி இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் தக்காளி சுண்டைக்காய் ரெண்டையும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சுண்டைக்காயை அப்படியே முழுசாக சேர்த்துடலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். தக்காளி சுண்டைக்காய் ரெண்டுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இது இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். நெக்ஸ்ட் அதே கடாயில் எடுத்து வச்சுருக்க புளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிட்டதுக்கப்புறம் மிக்ஸ் ஜாரில் மாற்றிட்டு நல்லா பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸ் ஜாரில் மாற்றிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடக்கூடாது. நெக்ஸ்ட் இதை தாளிச்சிடலாம். கடாயில் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சுண்டைக்காய் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுவையான தக்காளி சுண்டைக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. எப்பவும் ஒரே சட்னி செய்கிறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் இந்த சட்னி இதோட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.